மச்சான் நம்ம என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் மனசுல பதியவே மாட்டேங்குது மச்சான். ஃபிகர்களுக்கு மட்டும் எப்படா பதியுது தெரியலையேடா. என்னடா மச்சான் சிகரெட் பத்த வைக்கல? சிகரெட் பிடிக்கும் போது ரூபா வந்தா வச்சுக்கோ, பாதி அவ பிடிங்கிட்டு போயிடுவா. ஏய் என்னடா சிரிக்கிற? அந்த ரூபாவால நான் ரூபா இல்லாம அலைஞ்சது எனக்கு தாண்டா தெரியும். படத்துக்கு டைம் ஆச்சு, குர்ரா சீக்கிரம். உங்களுக்கு வேற வேலையே இல்லடா. இருங்கடா, எவ்வளவு இருக்குன்னு எண்ணிக்கிறேன். எனக்கு கட்டிங் சேர்த்து வாங்கிடா. வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். டைம் ஆச்சு, கிளம்புங்கடா. இந்தடா மச்சான். தேங்க்ஸ்டா மச்சான். இந்த மச்சான். தேங்க்ஸ்டா. பார்க்கலாம். ஓகே பாய்டா. பாய்டா. மச்சான் கட்டிங் தெரிச்சா? வா வா. ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கடா. எங்கயாவது போலாமா? எங்க வேணாலும் போலாம். பெத்தவங்களும் மத்தவங்களும் சொல்லாத இவ சொல்லிட்டாலேன்னு கொஞ்சம் சபலப்பட்ட மச்சான். என்னாச்சு? வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? ரூபா பெட்ரோலும் திந்துருச்சு, கையில இருந்த காசும் திந்துருச்சு. ஒரு 30 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு உனக்கு வீட்டுக்கு டிராப் பண்ணிடுவேன். அடிப்பாது. மச்சான் அதுக்கு அவன் என்னடா சொன்னா? டேய் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுக்காம பக்கத்துல வந்த கார்ல லிஃப்ட் கேட்டு போயிட்டாடா. அப்புறம் நான் போட்டிருந்த பேண்ட் செட்டோட பெட்ரோல் அத வண்டியை 10 கிலோமீட்டர் தள்ளிட்டு வந்தேன்டா. அவங்க கதையை கேட்டு நீங்க ஏன் சார் அழுவுறீங்க? அவனுக்கு ஏற்பட்ட நிலைமை அவளால எனக்கு ஏற்பட்டுச்சு. சம்பளம் வாங்கின அன்னைக்கு சம்பள கவரை பார்த்தாவ 1000, 1100, 1200, 1300. ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. சோ ஸ்வீட். உனக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்றீங்க? இது எனக்கு டயாபெட்டிக்ஸ் இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க வந்தேன். சரி அதை விடுங்க, எங்கயாவது போலாமா? போலாமே. எங்க வீட்டை தவிர எங்க வேணாலும் நான் ரெடி. சபலப்பட்டு விட்ட. அப்புறம் சார் பக்கத்துல இருந்த ரூபாவையும் காணா, பர்சு கொடுத்த ரூபாயையும் காணோம். இந்த விஷயம் வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச விபரீதமாயிருமோன்னு வீட்டுக்கும் போக முடியாம ரோட்டுக்கும் போக முடியாம காலேஜுக்குள்ளே அல்லாடிட்டு இருக்கிறேன். தம்பி கொடைய உனக்கு பிடிக்கிறியா இல்ல எனக்கு பிடிக்கிறியா? இந்த பிடிக்கிறது சொல்றேன். வணக்கம் சார். ஏண்டா பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தேன், வாதியார் வரலன்னு சொன்னீங்க. குழால தண்ணி வரலன்னு சொன்னீங்க, தண்ணி வர வச்சேன். ஊருக்குள்ள பஸ் வரல சார் சொன்னீங்க, பஸ் வர வச்சேன். பாத்ரூம் கட்டி கொடுத்தேன், அங்க வரல, இங்கதான் சார் வருது. உங்களை திருத்தவே முடியாதுடா. முதல்ல உங்க பிஏவை திட்டுங்க சார். அவரும் காலையில இங்கதான் இருந்தாரு. ஃப்ரீயா இருக்கு சார். வாங்க நீங்க இருங்கடா, இருங்க. வெளிய வரல, நான் வெளிய வரல. மரியாதை கட்டணும். தம்பி ராமகிருஷ்ணா வெளியில வாப்பா. அயன் பண்ண காசு எவ்வளவு கொடுத்துடா? ஹோட்டல் பில்லாவது செட்டில் பண்ணுப்பா. ஏம்பா மளிகை பாக்கிய கொடுப்பா. அதாவது மழை பெஞ்சாலும் விடாம துரத்துறவன் தான் கடன்காரங்கிறத நிரூபிக்கிறானுங்க. மரியாதையா வெளில வந்து பணத்தை தரியா இல்லையா? வழிவிடு 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 வழிவிடு. யோ யாரே நீ? நானா? நான் உங்கள ஒருத்தன்பா. இப்படிலாம் தட்டினா கதவு திறக்காது. நான் ஒரு புது டெக்னிக் வச்சிருக்கேன். இப்ப பாரு ராமகிருஷ்ணா. நேத்து லாட்டரி டிக்கெட் வாங்கினியே, அதுல உனக்கு 10,000 ரூபாய் விழுந்திருக்கு. சீக்கிரம் வந்து வாங்கிக்கப்பா. நான் தான் ராமகிருஷ்ணன், நான் தான் ராமகிருஷ்ணன். ஏண்டா பணம்னு சொன்னோட 18 ஜோடி வரைய எங்கட வாங்கின கடன் அடைக்க வக்கில்ல? இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் தனித்தனியா பதில் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஆமா இவர் பெரிய கலெக்டர், போய் மனு வாங்க போறாரு. ஏங்க நீங்க என்ன திட்டலாம் அடிக்கலாம், இந்த நாடே எனக்கு தலைவணங்க போகுது. ஏன்னா இந்த நாடே எனக்கு கடமைப்பட்டிருக்கு. இத பாரு, எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்தை விட்டு நாங்க யாரும் நகர மாட்டோம். இத பாருங்க, என்கிட்ட 10,000 ரூபாய்க்கு செக் இருக்கு, நாளைக்கு எடுத்துறேன். ஏய் இந்த செக் ஆட்டுறது எண்ணெய் ஊத்துறது எல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோ, எங்கிட்ட வச்சுக்காத. கொஞ்சம் பொறுங்க, செக்கே காட்டிட்டேன்ல. இங்க பார், இப்ப சொன்னதுக்காக போறோம். நாளைக்கு 10 மணிக்கு வருவோம். பணம் வரல 11 மணிக்கு ஆஸ்பத்திரியில குத்துவீரும் குளிருமே கிடப்ப. வாங்க போலாம். மேடம் மேடம் என்ன பண்றீங்க மேடம்? என்ன பண்றீங்க மேடம்? என்ன காரியம் பண்றீங்க? என்ன தடுக்கண்டா. எங்க மேல அந்த குருவாயூரப்பனுக்கு இறக்க இல்ல. நாங்க இந்த லோகத்துல வாழ வழி இல்ல. ஏன் இல்ல? உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன். வெச்சின்னா உன்னை வேலைக்கு வச்சு நான் காப்பாத்துறேன். ஓ. ஆமா, உனக்கு என்ன வேலை தெரியும்? சமையல் பண்ணும், பாத்திரம் விளக்கும், துணி துவைக்கும். வேலைக்காரி அப்படின்னு சொல்லாம சொல்ற நீ. ஓடி போன என் பொண்டாட்டி ஓடி போனவளாவே இருக்கட்டும். நீ என் கூட வா. அப்ப என் தம்பி? தம்பிதானே, அவனை கூட்டிட்டு வா. அரசு ஊழியர் டிஸ்மிஸ். அரசு அறிவிப்பு. வா.
என்ன வாத்தியார பொண்டாட்டி போனோம்னா புதுசா ஒண்ணு ஓட்டிட்டு வந்துட்டியா? ஓட்டிக்கிட்டு வரல, கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். பாவம் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிச்சு. நான் தான் சமாதானம் பண்ணி வீட்டு வேலைக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏமா நானும் வீட்டு வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். என் வீட்டுக்கு வேலைக்கு வர்றியா? சார் வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, இன்னார் வீடு, ஆயார் வீடு, எல்லார் வீட்டுக்கும் வேலை செய்யலாம். நான் நல்ல ஜோலிக்காரியானு. வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. நீ யாரு கண்ணுல வேணாலும் படலாம், ஆனா அந்த 3 பேர் கண்ணுல மட்டும் படவே கூடாது. ஓகே? வா வா கட்டின பொண்டாட்டியே ஒழுங்கா வச்சு வளர்த்துறல, இவளை வச்சு எத்தனை வளர்ப்பறான்? அவன் வாழ்றானோ இல்லையோ, அவளை வச்சு நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே தீரணும். ஓ லெவலுக்கு நீ ட்ரை பண்ணு, ஓ லெவலுக்கு நீயும் ட்ரை பண்ணு, ஏன் லெவலுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே? நம்ம 3 பேர்ல யாருக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா அந்த உளர்வாயனுக்கு மட்டும் கிடைக்க கூடாது. அதுல உறுதியா இருக்கணும். குட்டி இந்த ஏத்தம்பளம் குட்டி உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உள்ள வா சாப்பிடுவோம். ஏய், ஈயாடு நேந்திரப்பழமும் ஈயாடு பிரியாணியும் வாங்கி கொடுத்து நான் வயிறு நிறைய கழிச்சோம். நான் தான். அப்ப இந்த பிரியாணி யார் சாப்பிடுறத? முடிஞ்சா நீங்கள் கழிக்கோ, இல்லைங்க வேஸ்ட் செய்யாண்டா. நாய்க்கு போடு. நாய்க்கா? உள்ள வா பேசிக்கிறேன். சார் ஒரு டீ, 4 இட்லி 2 வடை 2 தோசை பார்சல் பண்ணுங்க. முதல்ல காசு கொடுத்துட்டாயா? சார் 4 இட்லி 2 வடை 2 தோசை பார்சல் பண்ணுங்க. நான் ராமகிருஷ்ணா ஃப்ரெண்டு தான். ராமகிருஷ்ணா அக்கௌண்ட்ல எழுதிக்கோங்க. ராமகிருஷ்ணா அக்கௌண்டா? அவனுக்கு கடன் கொடுத்ததுனாலதான் கல்லாவுல உட்கார வேண்டிய முதலாளி டீ ஆத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க? நான் சரக்கு மாஸ்டர். என் சம்பளம் கைக்கு வந்த உடனே போயிட்டே இருப்பேன். சரி, அப்ப பார்சல் கொடுங்க. ஏயா இப்பதானே சொன்னேன் அவனுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னு. அவன் மட்டும் என் கண்ணுல மாட்டணும். கொத்து வரட்ட மாதிரி கொத்தி போட்டுருவேன். சார் அவர் வந்தா நிச்சயமா நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். ஆமா, அவர் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 300 ரூபா. நீ தர போறியா? சரி, அவர் அக்கௌண்ட்ல வேணாம், என் அக்கௌண்ட்ல 4 இட்லி 2 வடை 2 தோசை பார்சல் பண்ணுங்க. இந்தா முதல்ல காசை கொடுத்து உனக்கே எங்க அக்கௌண்ட். ராமகிருஷ்ணா ஃப்ரெண்ட் புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க. அடியே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறவள சம்சாரி ஆக்கலாம்னு கூட்டிக்கிட்டு வந்தா அடுத்தவங்களோட ஜல்சாவா பண்ற. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம், என்ன ஒண்ணும் செய்யல. நான் பரையினது கேக்கு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம். ஐயா ஐயா, என் கருப்பு போயிருச்சு. என்ன கருத்து போட்டால. இனிமே நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நான் சாகத்தான் போறேன், நான் சாகத்தான் போறேன். என் கருப்புக்கு கலக்க வந்துட்டு. ஐயா ஐயோ, என்னை கருத்து விட்டு போறாள, என்னை கருத்து விட்டு போறாள, என்ன கருத்து விட்டால. என் கருப்பு பறி போயிருச்சு. இந்த விஷத்தை குடிச்சு நான் சாக போறேன். அவசரப்பட்டு குடிச்சாதீங்க. யோ சுமாரியா குடியா? யோ இது விஷயா? தெரிஞ்சுதாயா சொல்றேன். குடியா சொல்றியா? உங்க பேச்ச கேட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. நம்ம கூட்டுவோம் பஞ்சாயத்தை. கூட்டா பஞ்சாயத்தை. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. எங்க முதலாளிக்கு நல்ல முடிவு தெரிஞ்சாங்க. என் கற்ப கலங்கப்படுத்துறவளை சும்மா விட மாட்டேன். இந்த பஞ்சாயத்து மட்டும் சரியான தீர்ப்பு சொல்லல, உங்க முன்னாடி தற்கொலை பண்ணி செத்து போயிருவேன். ஏமா ஒரு ஆம்பளை பொம்பளை மேல இப்படி ஒரு புகார் சொல்றான், நீ என்ன சொல்ற? ஐயோ, ஆயாள் பரையினது நம்பாதீங்க, சுத்த போய் சொல்லுது. குடுமா குழந்தைய குடுமா. அடப்பாவி, கவுத்துட்டான்டா.
அன்னைக்கு பாக்யராஜுடைய முந்தான முடிச்சு படத்துல நீங்க தான் ஒரு தீர்ப்பை வழங்குனீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை இன்னைக்கு நீங்க எனக்கு வழங்கணும். அன்னைக்கு என்ன தீர்ப்பு சொல்லுமோ அதே தீர்ப்பு தானே இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஆமாமா, என்னைக்கு பஞ்சாயத்துன்னு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இதே தீர்ப்பு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னு அதையும் சொல்லிடுவோம். பொம்பளைக்கு ஒரு கற்பு ஆம்பளைக்கு ஒரு கற்புன்னு பிரிச்சு பார்க்காம சீக்கிரமா தாலி கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. சரிப்பா, நீ தாலி கட்டு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தலையை கட்ட போறாரு. என்னடா இங்க கூட்டம்? எதுக்குடா பஞ்சாயத்து? வாமா வாமானே. என்ன எல்லா பேரும் திருதிரு முடிக்கானுங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இவன் சம்சாரம், தாலி கட்ட சம்சாரம். ஏயா, ஒரு அழகான பொம்புல கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் அடிச்சு கொடுத்தா என்னையா? ஏய் வேண்டாம், நானே அடிச்சுக்கிறேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம், ஓகே? பிள்ளைய குட்டி பெத்துக்கிட்டு ஓடி போலாமா? எதுக்கு நான் அடிச்சீங்க? உன்னை எது கூட்டிட்டு வந்தேன்? இப்பதான் வந்திருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? இனிமே அவ செய்யற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும், ஓகே? சரிண்ணே. ஓமன குட்டி வா. ஓகே. ஏமா பாதியில பாட்டை விட்டுட்டு போறீங்களே? முதல்ல அவருக்கு தான், அப்புறமா வந்து பாடுறேன். ஓகே, வா 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 வா. அடடா, உங்க பொண்ணான கைகள் புடவையில் படலாமா? உட்காருங்க உட்காருங்க. ஜாக்கெட் பிராண்டா இருக்குங்க, துவைச்சிடுறேன். இதுக்கு முன்னால நீங்க லாண்டரி கடை வச்சிருந்தீங்களா? உங்களை பாத்துக்கிட்டே இருக்க. ஐயோ, வீட்டுல கர்ச்சீப் கூட துவைச்சதுல இங்க வந்து பாவாடை துவைச்சிட்டு இருக்கியா? வா வா யாரு வா, உன்னை பேசிக்கிறேன் வா. அண்ணன் அண்ணாமலை வாழ்க, அண்ணன் அண்ணாமலை வாழ்க, அண்ணன் அண்ணாமலை வாழ்க. ஏன்னா வச்சு வச்சு அழுகுறீங்க? இந்த தமிழ்நாட்டு ஜனங்களை நினைச்சுதானே அழுதுகிட்டு இருக்கேன். அண்ணா நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? சந்தோஷமா இருக்குண்ணே. டேய், நான் ஜெயிச்சா கூட சுருட்ட போதெல்லாம் நீதானே. உன்னை வெளியே அமிச்சிடலான்னு பார்த்தா சென்டிமெண்டா நீ என் பக்கத்துல இருந்தாதான் நான் ஜெயிச்சுக்கிட்டே வரேன். அதை நினைச்சுதானே அழுதுகிட்டு இருக்கேன். என்னன்னா இதெல்லாம் போய் நான் எங்க ஜெயிக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு ஜனங்கிட்ட ஏகப்பட்ட வாக்குறுதி அள்ளி விட்டேனடா. இப்ப ஜெயிக்க வச்சுட்டான்ல, அந்த வாக்குறுதி எப்படி நிறைவேற்றுறது? ஜனங்கிட்ட தானே சொன்னீங்க, அவங்க எங்க ஞாபகம் வச்சு போறாங்க, விடுங்க. டேய், தமிழ்நாட்டு ஜனங்கிட்ட இருக்க ஒரே ஒரு சொத்து ஞாபகம் மறதிதான். அந்த ஒண்ணை வச்சுதானடா நம்மள மாதிரி அரசியல்வாதிகளை பொழைப்பு நடத்திட்டு இருக்கோம். ஏண்டா, நேத்து வரைக்கும் திண்ணையில உட்கார்ந்துட்டு பரதேசி மாதிரி போற வரவனை எல்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருந்தேனே, ஒருத்தனாவது என்ன சட்டை பண்ணீங்களாடா? இப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு தார தப்படியோட வாழ்த்த வந்திருக்கீங்களே, இது எந்த விதத்துலடா நியாயம்? என்னென்ன பண்ண சொல்றீங்க? உங்களை சொல்லி குத்தம் இல்லடா, இந்த தமிழ்நாட்டு ஜனங்களோட தலையெழுத்து அது மாதிரி. போடு. ஏது மாலை கடன் வாங்கினியா? ஆமாங்கண்ணே. உன் வேலையா? அதானே அரசு. கொம்பு தேனை எடுக்க மலை ஏற போற கிளியே, பம்பு தும்பு எதுக்கு ஏன் பஞ்சவர கிளியே? செம்பு பால காய்ச்சி கொஞ்சம் சீனி போட்டு தாரே, கம்பு ஆட்டம் ஆடி என்ன ஒரு கை பாரு.